ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழும்பி நின்று தலையில தாழ்த்தி ஜெபம் செய்து இந்த காலை ஆராதனை நாம் ஆரம்பம் செய்வோம். என் கண்மலை மீட்பெறும் ரட்சகருமாய் இருக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மை துதிக்கிறோம், அப்பா ஸ்தோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் சகல அண்ட சராசரங்களையும் படைத்து ஆண்டவரே, எங்களை இந்த உலகத்திலே ஜீவனோடு நிறுத்தினதான தயவுகளுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கடந்து போனதான 8 மாதங்களாய் என் கர்த்தர் எங்களை கண்ணின் கருவிலியை போல பாதுகாத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோதரம் ஸ்தோதரம் ஸ்தோதர ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஐயா. ஸ்தோத்திராண்டவரே, எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், பிரயாசங்கள், பலவீனங்கள் வந்ததான நேரங்களில் எல்லாம் என் கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திராண்டவரே, எங்களோடு என் ஆண்டவர் ஸ்தோத்திரமப்பா ஆண்டவரை நீர் இருந்தபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் எங்களை பிரவேசிக்க செய்தபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதத்திற்குள்ளாய் கர்த்தாவே நாங்கள் கடந்து வருவதற்கு என் கர்த்தர் எங்கள் மேல் நினைவாய் இருந்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் அதிகாலை வேளை நம்முடைய சமூகத்திலே நாடி வந்திருக்கிறோம். என் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, எங்களுக்கு என் கர்த்தர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய கிருபை உம்முடைய தயவு எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக ஆண்டவரே. நாங்கள் என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனங்களை இந்த மாதம் முழுவதுமாய் நிறைவேற்ற கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்கள் கிருபையும் அனுக்கிரகத்தையும் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பான இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 399வது பாடலை பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 399வது பாடல். வந்தாலுமே என்னாலுமே, வந்தாலுமே என்னாலுமே உன்னாமமே என் தாபமே, உன்னாமமே என் தாபமே, என் நேரமே கண் பாருமே, என் நேரமே கண் பாருமே, என் மேசையா உன்னாசையே, என் மேசையா உன்னாசையே, கொண்டோசையாய் நான் பேசவே, கொண்டோசையாய் நான் பேசவே, உன்னாசிதானல் நேசமாய், உன்னாசிதானல் நேசமாய், இப்பாரிலே உன் பேரையே, இப்பாரிலே பேரையே தப்பாமலே நான் பாடியே, தப்பாமலே நான் பாடியே, எப்போதுமே கொண்டாடுவேன், எப்போதுமே கொண்டாடுவேன். சத்துருக்கள் சதி செய்ய, சத்துருக்கள் சதி செய்ய நித்தமுமே நெருக்குகிறார், நித்தமுமே நெருக்குகிறார். அத்தனைதான் அடைக்கலம், அத்தனைதான் அடைக்கலம். வந்தாலுமே என்னாலுமே, வந்தாலுமே என்னாலுமே உன்னாமமே என் தாபமே, உன்னாமமே
பாருமே இந்நேரமே கண் பாருமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலும் செப்டம்பர் மாதத்தின் 1ஆம் நாளிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கூடி வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஒருமுறை கூட வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் கடந்து போனதான 8 மாத காலம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து வந்தார், நம்மை பலப்படுத்தி வந்தார். நம்முடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் வர்த்திக்க பண்ணி வந்து இந்த மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்கத்தக்கதான உன்னதமான கிருபையை கொடுத்தபடினாலே தேவனுடைய சமூகத்திலே நாம் அனைவரும் விலையேற பெற்றவர்களாய் புத்திரவான்களாய் தேவ சமூகத்திலே நாம் நிற்கிறோம். இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத்தின் சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்பதாக. உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தரால் நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி முதலாவதாக நாம் விசுவாசிக்கிறதான பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நிறைவான பலனை அவர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். குறைவுகளை அல்ல, எப்பொழுதும் நிறைவான பலனை அவர் தருகிறார். அவருடைய செட்டைகளின் கீழாய் வந்ததான நமக்கு நிறைவான பலன் உண்டு. நாம் அனைவருக்கும் தெரிந்ததான வேத பகுதி சங்கீதம் 91வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் சங்கீதம் 91:1-4 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய செட்டை. அந்த செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலமாய் வருகிறதான வேளையிலே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, நமக்கு ஒரு புகலிடம் உண்டு. அந்த செட்டை ஒருபோதும் நம்மை அது தள்ளிவிடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். அதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்பதாக. ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களும் அவருடைய செட்டைகளின் நிழலிலே தங்க வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக விசுவாசிக்கிறதான பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே நம்மை முதலாவதாக மூடி நம்மை பாதுகாப்பார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்ததான நமக்கு நிறைவான பலன் உண்டு. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமாகவும் இருக்கும். அப்பொழுது செட்டைகளின் கீழே அடைக்கலம் இருக்கும், கேடகம் இருக்கும், பரிசயமும் அங்கே உன்னதமான கிருபை நிழல் எல்லாம் நமக்கு அந்த அடைக்கலமாய் வந்ததான அந்த செட்டைகளின் மறைவிலே இருந்து நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு முன்பதாக நாம் செய்யக்கூடியதான காரியம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்ததான உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்பதாக. இந்த சரித்திரம் நாம் அனைவருக்கும் தெரிந்ததான சரித்திர நூலாய் இருக்கிறது. ரூத் என்கிறதான மோவாபிய ஸ்திரியாய் இருக்கிறதான இந்த ஸ்திரீ தேவனை அறியாத ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் தன்னுடைய மாமியாரிக்கோடு அவரோட அடைக்கலத்திலே அவர் தங்கி இருந்தார். அந்த நிமிடத்திலே நாம் அனைவருக்கும் தெரிந்ததான இந்த பகுதிகளிலே 16வது வசனம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எல்லாம் இழக்கப்பட்டதான சூழ்நிலை. நகோமி தன்னுடைய கணவனை இழந்து போகிறார், தன்னுடைய 2 குமாரர்களையும் இழந்து போகிறதான அந்த சூழ்நிலையிலே அங்கே கைவிடப்பட்டதான நிலையிலே 16வது வசனத்தை வாசிங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்கே எல்லாம் இழக்கப்பட்டதான சூழ்நிலையிலே அங்கே அடைக்கலம் உனக்கு இல்லை என்று சொல்லி தன்னுடைய மாமியார் கூறுகிறதான அந்த வேளையிலே அவள் சொல்கிறதான வார்த்தையில இருந்துதான் அவளுடைய கிரியைக்கு தக்கதான் அவளுக்கு அடைக்கலம் கிடைத்தது
என்று சொல்லி இந்த 16வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்பதாக. அப்போ ஆண்டவரை அடைக்கலமாய் வருகிறதான நமக்கு நிறைவான பலன் உண்டு, அடைக்கலம் உண்டு. நான் தனியே போனால் எனக்கு அடைக்கலம் இருக்காது என்கிறதான நம்பிக்கை, விசுவாசம் அந்த ரூத்துக்கு இருந்ததினாலே, நான் எங்கேயும் நான் போக மாட்டேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி முதலாவதாக தேவனுடைய வழி நடத்துதலை அங்கே ரூத் அவள் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவளுடைய கிரியை அங்கே வெளிப்பட்டது. அவளுடைய கிரியைக்கு தக்கதான பலன் தான் அவள் பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரணங்களை அவர் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் அவள் தன்னை உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவருடைய வழி நடத்துதலை அறிந்து கொண்டது நிமித்தமாக அங்கே அவர்கள் கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அங்கே நிறைவான ஆசீர்வாதம் அங்கே கிடைக்கப்பட்டதை அவளால் கண்டுகொள்ள முடிகிறது. சங்கீதம் 46வது சங்கீதம் 1வது வசனம், நாம் அனைவருக்கும் தெரிந்ததான வேத, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருந்தார். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். இன்னுமாக 46:7வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உயர்ந்த அடைக்கலம் எங்கே இருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி முதலாவதாக அவள் விசுவாசித்தாள். இனி உபாகமம் 33:27வது வசனத்தை வாசிங்கள். அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அனாதி தேவனாய் இருக்கிறதான தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது நமக்கு நிறைவான பலன் நிச்சயமாக உண்டாயிருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இன்னுமாக சங்கீதம் 107வது சங்கீதம் 41வது வசனத்தை வாசிங்கள். மந்தையாய் இருக்கிறதான வம்சங்களை கர்த்தர் அங்கே காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அடைக்கலமாய் வந்ததான ரூத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த பெத்லகேமுக்கு அவர்கள் வந்ததினாலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அடைக்கலம் எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து மாத்திரம் நமக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, ரூத் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அடுத்ததாக அவருடைய வழி நடத்துதலை முதலாவதாக அறிந்து கொண்டால், அடுத்ததாக 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றாள் என்பதாக. ஹல்லேலூயா. முதலாவதாக அங்கே ரூத் என்பவள் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்கிறதான அவருடைய வழி நடத்துதலை அறிந்தது நிமித்தமாக அவளுக்கு ஒரு அடைக்கலம் அங்கே கிடைத்தது. இரண்டாவதாக, யாருடைய கண்களில் இருந்து எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் நினைத்தாலோ அங்கே அவருடைய கண்களில் இருந்து அங்கே தயவு கிடைத்ததை காண முடியுது. வயல்வெளியிலே போவாசனுடைய வயல்வெளிக்கு கடந்து போகிறேன், அவருடைய கண்களில் இருந்து எனக்கு ஒரு தயவு கிடைக்கும் என்று சொல்லி அவர் தேவனுடைய வழி நடத்துதலை அறிந்து கொண்டாள். அவள் நினைத்ததான ஆசீர்வாதம் அங்கே கிடைத்தது. 4வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்குகிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி. இன்னுமாக 5வது வசனம், பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டால், அறுக்கிறவள் மேல் கண்காணியா வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் என்பதாக. அவர்கள் அறுக்கும் வயலினை பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிடுகிறேன், உனக்கு தாகம் எடுத்தால் நீ தண்ணீர் குடங்களை கொண்டு போய் வேலைக்காரர் கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்று சொல்லி அங்கே அவளுக்கு ஒரு தயவை பாராட்டினாள். அதுதான் 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து, நான் அந்நிய தேசத்தலாய் இருக்கிறேன், நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களினாலே தயவு கிடைத்தது என்பதாக. அப்ப தயவு எங்கே இருந்து கிடைத்தது என்று சொன்னால், அவள் ஆண்டவரை விசுவாசித்ததினாலே அங்கே போவாசின் கண்களில் இருந்து தயவு கிடைத்தது. வயல்வெளியில பொறுக்கிறதான வேளையிலே இவளும் பொறுக்கி கொள்ளட்டும் என்கிறதான அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டதை நம்மளால் காண முடிகிறது. அடைக்கல பட்டணம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே இருக்கிறது. நாம் அனைவரும் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே என்னாகமம் 35ஆம் அதிகாரங்களிலே நாம் வாசிக்கும்
பொழுது அங்கே மோசே அங்கே ஒரு 6 அடைக்கல பட்டணத்தை அங்கே ஏற்படுத்தினார். அந்த 6 அடைக்கல பட்டணத்துல ஒரு பட்டணம் அங்கே அடைக்கல பட்டணம் அந்த அங்கே வருகிறதான உபத்திரவங்கள், பாடுகள், தவறுகள் செய்ததான ஒவ்வொருவரும், பாவங்கள் தவறுகள் செய்ததான ஒவ்வொருவரையும் நிச்சயமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கே அவர்களை கொலை செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் தப்பித்து வருவதற்காக அங்கே ஒரு அடைக்கல பட்டணம் இருந்தது. அந்த அடைக்கல பட்டணத்திலே வருகிறவர்களை அங்கே அவர்கள் பாதுகாத்து வைத்து பிற்பாடு அவர்கள் என்ன தவறு செய்தார்கள், அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே தீர்மானித்த பிறகுதான் அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்படும். அதுதான் அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அடைக்கல பட்டணமாக இருந்தது. அங்கே வருகிறதான பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு இருந்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த ரூத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவளுடைய செய்கைக்கு தக்கதான பலனை அங்கே கொடுக்க முடிந்தது. இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது அவளுக்கு போவாசின் கண்களிலிருந்து அங்கே தயவு கிடைத்தது நிமித்தமாக 4ஆம் அதிகாரம் 11வது வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவளை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற உன் மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. வாழ்ந்திருக்க செய்கிறதான தயவை, இரக்கத்தை, அடைக்கலத்தை போவாசனுடைய மனைவி என்கிறதான ஒரு உன்னதமான பலனை எங்கே இருந்து பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அங்கே விசுவாசத்தோடு அவள் கடந்து வந்ததின் நிமித்தமாக அவளுடைய செய்கைக்கு தக்கதான பலனை அங்கே ரூத் பெற்றுக்கொண்டதை நம்மளால் பார்க்க முடிகிறது. எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவா என்பதாக. அப்ப புகழும் கிருபையும் ஆசீர்வாதமும் எங்கே இருந்து கிடைத்தது என்று சொன்னால், அடைக்கலமாய் வந்ததான அந்த இயேசுக்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய அடைக்கலத்தின் கீழே அவள் இருந்தது நிமித்தமாக இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கண்டுகொண்டாள். எனவே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்பதாக நாமும் ஆண்டவருடைய நிழலிலே, அவருடைய செட்டைகளிலே நாம் இருக்கிறோம் என்கிறதான விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் கோழி தன் குஞ்சுகளை எவ்விதமாக தன்னுடைய செட்டைகளின் கீழே அரவணைத்து அது பாதுகாத்துக் கொள்ளுமோ, எந்த சூழ்நிலையிலும் அது தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஆபத்து வருகிறது என்று சொல்லி கத்துகிறதான அந்த வேளையிலே அங்கே ஓடோடி வந்து தன்னுடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து வைத்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கும். அதே போலதான் நாமும் தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு அடைக்கலமாய் வந்து இருக்கிறோம். நமக்கு நிறைவான பலன் உண்டு. எனவே தான் ரூத் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு நிறைவான பலன் கிடைப்பது. நிறைவான பலன் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான பலன் அவளுக்கு. அங்கே எந்த விதமான குறைவுகளும் இல்லை. போவாஸ் என்கிறதான ராஜாவின் சன்னிதானத்தில் அவர்களுடைய வீட்டிலே ஒரு ராஜ அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதான உன்னதமான நிறைவான பலன் கிடைத்தது. நாமும் இந்த மாதங்களிலே பலவிதமான அடைக்கலத்தை தேடி எனக்கென்று யாருமே என்கிறதான சூழ்நிலையிலே நாம் கடந்து வந்து இருக்கலாம். அவருடைய செட்டைகளின் கீழாய் வந்ததான உங்களுக்கும் எனக்கும் நிறைவான பலனை இந்த மாதங்களிலே கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லவராகவே இருக்கிறார். அந்த ரூத்தை போல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய தேவன் எப்பொழுதும் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், துருகமாய் இருக்கிறார், அவர் கேடகமாய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே நமக்கு நிறைவான பலன் இந்த மாதங்களிலே உண்டாயிருக்கும். நாம எந்தெந்த காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோமோ, எந்த ஆசீர்வாதத்திற்காய் நாம் காத்து கொண்டு இருக்கிறோமோ, அவருடைய அடைக்கலங்களின் கீழாய் இருக்கிறோம், அவருடைய செட்டைகளின் கீழாய் நாம் இருக்கிறோம் என்பதிலே நமக்கு நிறைவான பலன் நமக்கு கிடைக்க கூடும். அதைதான் தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் கோட்டையுமாய் இருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்க போகிறார், நமக்கு துருகமாய் இருக்க போகிறார். செட்டைகளின் கீழே நாம் எப்பொழுது மறைந்திருக்கிறதான கிருபை நமக்கு உண்டாகும். நிறைவான பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய், இந்த வாக்குத்தத்தம் மூலமாய் இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை கொடுத்து, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் யாவரும் எழும்பி நின்று ஜெபம் செய்து இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம்.
ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோதரிகிறோம் ஸ்தோதரிகிறோம் ஸ்தோதரிகிறோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் தயவு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடந்து போனதான ஒரு மாத காலம் முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் எங்களை பிரவேசிக்க செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னது போல ஆண்டவரே, என் கர்த்தர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய கிரியை எல்லாம் ஆண்டவரே உம்மை சார்ந்ததாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவரே, தனித்து விடப்பட்டதான சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்களுக்கு அடைக்கலம் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் நின்றாலும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்ததான எனக்கு ஆண்டவரே நிறைவான பலன் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவரே, தங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் உறுதியாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னென்னு சொன்னால் எங்களுடைய தேவனிடத்தில் நிறைவான பலன் உண்டு, அவர் எனக்கு அடைக்கலம் தருவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வழிகளில் எல்லாம் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் எங்களை நினைத்து பாதுகாக்கிறதான தேவன் ஆண்டவரே. என் கர்த்தர் நாங்கள் வழி தப்பி போகாதபடி ஆண்டவரே, நீர் எங்களை அடைக்கலமாய் கர்த்தாவை இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எவ்விதமாய் அந்த ரூத் ஆண்டவரை உம்மை தெரிந்து கொண்டாலோ ஆண்டவரை, உம்மை பற்றி அறியாத மகளாய் இருந்தாலும் ஆண்டவரை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டாலோ ஆண்டவரை, அந்த மகளுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்தீர், அடைக்கலத்தை கொடுத்தீர் ஆண்டவரை. அதே போல ஆண்டவரை நாங்களும் விசுவாச கூட்டத்தார்களாய் இருக்கிறதான எங்களுக்கும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை, உம்முடைய அடைக்கலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய செட்டுகளின் கீழே நாங்கள் இருக்கிறோம் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை. எங்களுக்கும் நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களை நிரப்பு போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை. உம்மை அடைக்கலமாய் வந்ததான எங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி அப்பா, எப்பொழுது உம்முடைய அடைக்கலத்திலே நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அநாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரம் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த அதிகாலை ஆராதனையில வந்ததான ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் பேர் பேராய் தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபை சார்ந்ததான ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவான பலன் கர்த்தர் கொடுக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர. என் தேவன் குறைவுகளை எல்லாம் கர்த்தாவே நிறைவாக்க போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னது போல ஆண்டவர. என் கர்த்தர் ஆண்டவர் எங்கள் சபையில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர நிறைவான பலன் நிறைவான நன்மைகள் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எதிர்பார்த்ததான ஆசீர்வாதங்கள் கிடைக்க கிருபை செய்யுங்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். தாமே ஸ்தோத்திர கைடு செய்கிறதான பணிகளிலே உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. பணி செய்கிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவர. தொழிலே இருக்கிறதான எல்லா நலிவுகளையும் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வருமானங்கள் பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடன் பாரங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. பணிகளை செய்வதற்கான பலன் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகளையும் கர்த்தர் மாற்ற போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவர. வீடுகளிலே அப்பா பலவீனத்தோடு இருக்கிறதான அநேக தகப்பன்மார்களுக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவர பலத்தினாலே இடைக்கட்டி கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இந்த மாதங்களிலே அப்பா வேலை வாய்ப்புக்காய் காத்து கொண்டு இருக்கிறதான பிள்ளைகளுக்கு நிறைவான பலன் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர. படிப்பிற்காய் ஆண்டவரை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை காத்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு நிறைவான பலன் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து போகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர. என் தேவன் இன்னுமாய் கர்த்தாவே குழந்தை பாக்கியத்திற்காய் திருமண வரன்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த மாதங்களிலே நிறைவான பலன் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவராய். என் கர்த்தர் எங்களுடைய காரங்கள் ஆண்டவரை பலப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவராய். எங்களுடைய செய்கை எல்லாம் ஆண்டவர் உமக்கு பிரியமாய் இருந்த ஆண்டவராய். உம்முடைய செட்டுகளின் மறைவிலே தங்கி இருந்தப்பா ஆண்டவர் தாமே நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த மாதங்களிலே நடக்கிறதான அத்தனை ஊழியங்களையும் கர்த்தர்
ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஊழியங்களை உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. ஊழியங்களை செய்வதற்கான பலத்தையும் கிருபையும் அப்பா எங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஆண்டவரே கடைசி நாள் வரையிலும் அப்பா நீர் எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நம்பி வந்ததான பிள்ளைகளை கர்த்தர் புறம்பே தள்ளாதவராய் இருந்து எங்களுக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறதான தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து நிறைவான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும்படியாய் அன்பான இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் ஐக்கியமும் சிநேகம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென்.